रहमतुल्लाहि व बरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் பேரருளால் புனிதமிக்க ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்திலே நாம் எல்லாம் ஒன்று குழுமிருக்கிறோம். அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய வெள்ளி பிரசங்கத்தில் கருத்து வேறுபாடுகள் சம்பந்தமாக ஒரு சில செய்திகளை உங்களுக்கு கூறலாம் என ஆசைப்படுகிறேன். இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்தளவில் கருத்து வேறுபாடுகளை பரவலாக காணக்கூடியவர்களாகவும் கருத்து வேறுபாடுகளை அங்கீகரிக்கக்கூடியவர்களாகவும் கருத்து வேறுபாடுகளில் பலதரப்பட்ட பிரிவுகளாக பிரிந்திருப்பவர்களாகவும் நாங்கள் பார்க்கிறோம். இந்த கருத்து வேறுபாடுகள் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அருள் என்று சொல்லக்கூடியவர்களும் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள். குறிப்பாக அரபு கல்லூரிகளில் மதரசாக்களில் பாடம் கற்பிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் என்ன சொல்லிக் கொடுப்பார்கள் தெரியுமா? இக்திலாஃபுல் அஹிம்மா ரஹ்மத்துல் லில் உம்மா. இக்திலாஃபுல் அஹிம்மா ரஹ்மத்துல் லில் உம்மா. கருத்து வேறுபாடுகள், அறிஞர்கள் மத்தியில், இமாம்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இருப்பது இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இருக்கக்கூடிய மாபெரும் அருள் என்று பாடம் கற்பிக்கின்ற அளவிற்கு கருத்து வேறுபாடுகளை ஆதரிக்கக்கூடியவர்களையும் நாங்கள் சமுதாயத்திலே பார்க்கிறோம். ஏன் அருள் என்று சொல்கிறார்கள் தெரியுமா? ஒரு மதுஹபிலே ஹலால் என்று சில விஷயங்களை சொல்வார்கள், இன்னொரு மதுஹபிலே அதை ஹராம் என்று சொல்வார்கள். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், ஹஜ்ஜுடைய நேரத்திலே மக்கத்திலே காபாவை தவாப் செய்யக்கூடிய மக்களில் ஆண்களும் பெண்களும் சகஜமாக தவாப் செய்வார்கள். ஷாஃபி இமாமுடைய கருத்து அடிப்படையில் ஒரு பெண்ணை ஒரு ஆண் தீண்டினால், தொட்டால் அவருடைய உலு நீங்கிவிடும். ஹனஃபி மதுஹபுடைய சட்டத்தின் அடிப்படையிலே ஒரு ஆண் ஒரு பெண்ணை தீண்டினால், தொட்டால் உலு நீங்காது என்று சட்டம் வைத்திருக்கிறார்கள். இப்ப இலங்கை நாட்டை சேர்ந்த ஒருவர், ஷாஃபி மதுஹபை பின்பற்றக்கூடிய ஒருவர், காபத்துல்லாவிலே அந்த அல்லாஹ்வுடைய ஆலயத்தை தவாப் செய்கின்ற நேரத்திலே பெண்களை தீண்டுகிறார். எப்படி தீண்டுகிறார்? தற்சமயமாக படுகிறது, அல்லாஹ்வை ஏதோ ஒரு வகையில் தொடக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. இந்த நிலையில் அவருடைய உலு ஷாஃபி மதுஹபுடைய சட்டத்தின் அடிப்படையிலே நீங்கி விடுகிறது. ஆனால் ஹனஃபி மதுஹபுடைய சட்டத்தின் அடிப்படையிலே அது நீங்காது. இப்ப எப்படி இந்த சமுதாயத்திற்கு அருள் கிடைக்கிறது தெரியுமா? ஷாஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியவர் அந்த காபத்துல்லாவிலே அவர் நுழைகின்ற நேரத்திலே அவர் உடனடியாக தன்னுடைய மதுஹபை மாற்றிக்கொள்கிறார். நான் ஹனஃபி மதுஹபுக்கு மாறிக்கொள்கிறேன். இப்ப என்ன ஆகிறது? அவருக்கு அருள் கிடைக்குது, அவருக்கு சிரமம் இல்லை. இப்ப அவர் திரும்ப திரும்ப ஷாஃபி மதுஹபுடைய சட்டத்தின் அடிப்படையிலே உலு செய்ய வேண்டிய தேவையில்லை. இந்த மாதிரி சாப்பாடு விஷயத்திலையும் தான் ஒரு மதுஹபுல ஹராம் என்றுவாங்க, இன்னொரு மதுஹபுல ஹலால் என்றுவாங்க. தின்ன ஆசை வந்துச்சா எந்த மதுஹபு ஹலால் என்று சொல்லுதோ அந்த மதுஹபுக்கு மாறிக்கொள்ள வேண்டியதுதான். இதுதான் அருள் என்று நினைக்கிறார்களா இல்லையா? இந்த கருத்து வேறுபாடை இப்படியெல்லாம் ஆதரிக்கக்கூடியவர்கள் இந்த சமுதாயத்திலே இருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் கருத்து வேறுபாடை ஆதரிக்கிறதா என்று கேட்டா ஆதரிக்கவில்லை. ரத்தின சுருக்கமா சொல்வதாக இருந்தா, இஸ்லாம் கருத்து வேறுபாடை ஒரு போதுமே ஆதரிக்காது. எப்படி நாங்க சொல்றோம்? அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான், வலவு ஷா அல்லாஹு லஜஅலகும் உம்மத்தன் வாஹிதா. அல்லாஹ் நாடி இருந்தா உங்க எல்லாத்தையும், யார? முஸ்லிம்களை, முஸ்லிம் அல்லாதவங்க, முஸ்லிம்கள பிரிவினையாக பிரிந்திருப்பவர்களை எல்லாத்தையும் ஒரே ஒரு சமுதாயமாக அல்லாஹ் ஆக்கியிருப்பான். வலாக்கின் லியபுலுவக்கும் ஃபீமா ஆதாக்கும்
ஆனால் அல்லாஹ் அப்படி செய்யவில்லை. எதற்கு தெரியுமா? அல்லாஹ் உங்களுக்கு வேதம் என்று எதை தந்திருக்கிறானோ அதிலே உங்களை சோதித்து பார்ப்பதற்காக அல்லாஹ் சோதிக்கிறான். உங்களுக்கு நான் வேதத்தை தந்திருக்கிறேனா இல்லையா? உங்களுக்கு நான் சில காரியங்களை சில செய்திகளை தந்திருக்கிறேனா இல்லையா? அதுல சோதனைகள் இருக்கிறது, அதிலே உங்களை சோதித்து பார்க்க இருக்கிறேன். எனவே அப்படி ஒரே சமுதாயமா அல்லாஹ் ஆக்கல. ஃபஸ்தபிகுல் கைராத், எனவே நீங்கள் நன்மையை நோக்கி முந்திக் கொள்ளுங்கள். எது சரியோ, எது சரியா மிக மிக சரியானதாக இருக்கிறதோ, எது மிகவும் சரியானதாக இருக்கிறதோ அதை நோக்கி நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், இலல்லாஹி மர்ஜியுக்கும் ஜமியா, நீங்க எல்லாமே அல்லாஹ் கிட்ட தான் வர இருக்கிறீங்க. உங்க மீளுதல் அல்லாஹ்விடம் இருக்கிறது. ஃபயுனப்பியுக்கும் பிமா குன்தும் ஃபீ தக்தலிஃபூன், அந்த நேரத்துல நீங்க எதில கருத்து வேறுபாடு கொண்டீங்களோ, எதுல முரண்பட்டீங்களோ அது பற்றிய உண்மையான செய்தி என்னவென்பதை அல்லாஹ் உங்களுக்கு அறிவிப்பான். அப்ப அல்லாஹ் சொல்றான், நீங்க கருத்து வேறுபாடு பட்டு அதை நீங்கள் தக்க வைத்துக் கொண்டு இந்த சமுதாயத்திலே நீங்கள் இருக்க வேண்டாம். ஒரு கருத்து தான் சரியாக இருக்கும். அந்த கருத்து எது என்பதை தேடுவதற்கு அவசரமாக முந்திக் கொள்ளுங்கள். அந்த கருத்தை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். தேடி அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும். இல்லாம முரண்பட்டு வந்தீங்கன்னு சொன்னா மறுமையில எது சரி என்றதை நான் அறிவிச்சிருவேன். பிழையாக கருத்தை கொண்டவர்கள் நஷ்டவாளிகளாகி விடுவீர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், வஅன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமன், இது என்னுடைய பாதை, நேரான பாதை, ஒரே ஒரு பாதை. ஃபத்தபியூஹு, அந்த பாதையை நீங்கள் பின்பற்ற வேண்டும். பல பாதைகளை நீங்கள் பின்பற்ற கூடாது. வலா தத்தபியூ சுபுல, அல்லாஹ் சொல்றான், பல வழிகள் பின்பற்ற கூடாது. இது சரி என்றும் அது தவறு என்றும் நீங்க பின்பற்றுவீங்களா? இப்படி முடியாது. இன்றைக்கு என்ன நிலைமை ஆகிக்குதுன்னு சொன்னா, தௌஹீது ஜமாத்து ஏகத்துவம் என்று சில விஷயங்களை சொல்லுது. இதுதான் ஏகத்துவம். இதிலே கருத்து வேறுபாடு. எப்படி கருத்து வேறுபாடு தெரியுமா? நாங்க எதை ஏகத்துவம் என்று சொல்கிறோமோ இன்னொரு சாரார் அதை சிறுக்கன்றாங்க. ஆச்சரியமா இல்லையா? அல்லாஹ் ஒருத்தருக்கு தான் ஆற்றல் இருக்குதுன்னு, அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்க கூடாதுன்னு நாங்க ஏகத்துவத்தை எடுத்து சொன்னா, இந்த ஏகத்துவத்திலேயே இதிலே குறை கண்டு நீங்க அப்படி சொல்றது, அல்லாஹ் கிட்ட மட்டும் கேட்கிறது, அது சிறுக்கு. இப்படி எல்லாம் கருத்து வேறுபாடு கொள்றாங்களே. அப்ப இந்த கருத்து வேறுபாடு தக்க வைக்க முடியுமா? இந்த கருத்து வேறுபாடு ஆதரிக்க முடியுமா? உம்மத்துக்கு ரஹ்மத் என்று சொல்லி அதை விட்டு வைக்க முடியுமா? முடியாது. ஏன் முடியாது தெரியுமா? இந்த மார்க்கம் அவ்வளவு தெளிவான மார்க்கம். ஒரு கருத்து வேறுபாடு ஏன் வரணும் அதை சிந்தித்து பாருங்கள். ஒரு செய்தி ஒருத்தர் தாராரு, அந்த செய்தி சரியாக எங்களுக்கு செய்தி சரியாக வரல என்று சொன்னா அதுல கருத்து வேறுபாடு வரும். ஒன்று, அந்த செய்தியே தவறான செய்தியா இருந்தா கருத்து வேறுபாடு வரும். செய்தி வருது, செய்தியே தவறு, இந்த செய்தி சரியா, இது சொன்னது சரியாக இருக்குமா என்று ஒரு சாரார் சிந்திச்சு இல்ல தவறாக இருக்கும் என்று ஒரு சாரார் முடிவெடுப்பாங்க. இல்ல ஒரு செய்தி வந்துருச்சு, அந்த செய்தி அல்லாஹ் கிட்ட இருந்து வந்ததாகத்தானே சொல்றாங்க, அதனால நாங்க அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும், அதுல சரிப்பில பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல என்று சொல்லி ஒரு சாரார் அதை சரி காணக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். செய்தியில் தவறு வரக்கூடாது, செய்தி தவறாக வந்தாலே கருத்து வேறுபாடு வந்துவிடும். இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு செய்தியாக எதை தந்திருக்கிறது? திருக்குர்ஆனை தந்திருக்கிறது. இந்த திருக்குர்ஆனிலே, இந்த திருக்குர்ஆன் என்ற வஹி செய்தியிலே ஏதாவது தவறு இருக்குமா? தவறு இருக்காது. இந்த திருக்குர்ஆனிலே ஏதாவது முரண்பாடு இருக்குமா? முரண்பட்ட செய்திகள் வந்தாலும் கருத்து வேறுபாடு வரும். திருக்குர்ஆனிலே முரண்பட்ட செய்திகள் இருக்கிறதா? முரண்பட்ட செய்திகள் கிடையாது. எனவே கருத்து வேறுபாடு வர முடியாது. திருக்குர்ஆனிலே வரக்கூடிய செய்திகளில் ஏதாவது ஒரு விஷயம் விளங்க முடியாத செய்திகளாக இருக்கிறதா? அப்படி இருந்தால் கருத்து வேறுபாடு வரும். திருக்குர்ஆன் எல்லாத்தையும் விளங்க முடியுமான செய்தி, அனைவராலும் புரிந்து கொள்ள முடியும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அதே மாதிரி ஒரு செய்தி வருகிறது, அந்த செய்தி வந்த மொழி எங்களுக்கு தெரியாது, மொழி புரியல, அது மிகவும் உயர்ந்த தரத்தில் இருக்குது, சாதாரண மக்களுக்கு புரிய முடியாத ஒரு நிலையில் இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால் அப்போது கருத்து வேறுபாடு வரும். புரிகிறவங்க அதை விளங்குறவங்க ஒரு கருத்தை சொல்லுவாங்க, விளங்காதவங்க இன்னொரு கருத்தை சொல்லுவாங்க. திருக்குர்ஆனில் அந்த நிலை இருக்கிறதா? அந்த நிலை இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்றான், இது தெள்ளத் தெளிவான அரபு மொழியில் அருளப்பட்ட வேதம், எந்த யாருக்குமே விளங்க முடியாது என்று சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வே கேட்கிறான், வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ரி
குர்ஆனை சிந்திப்பதற்கு விளங்குவதற்கு லேசாக்கி வைத்திருக்கிறோம். சிந்திப்பவர்கள் இருக்கிறீங்களா? படிப்பினை பெறுபவர்கள் இருக்கிறீங்களா? படிப்பினை பெற மாட்டீங்களா? அல்லாஹ் கேட்கிறான். அப்ப விளங்குவதற்கும் இலகுவான மொழியில் திருக்குர்ஆன் வந்திருக்கிறது. அந்த குர்ஆனுடைய செய்தி நடைமுறைக்கு சாத்தியமானதாக இருக்கிறது. அதை சொன்னவரும் தெள்ளத் தெளிவான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு தூதர். ரசூல் என்ன சொல்றாங்க? புஇஸ்து பிஜவாமிஇன் கலிமி, நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். எப்படி அனுப்பப்பட்டிருக்கிறேன் தெரியுமா? ஒருங்கிணைக்கப்பட்ட சொற்களுடன் அனுப்பப்பட்டிருக்கிறேன். நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. தெளிவா நான் பேசுவேன். யாரு? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப இவ்வளவு தெளிவான இந்த மார்க்கத்திலே, இவ்வளவு தெளிவான இந்த செய்திகளிலே எப்படி கருத்து வேறுபாடு வர முடியும் என்றுதான் இஸ்லாம் கேட்கிறது. ஆனா கருத்து வேறுபாடு ஈகுதா இல்லையா? பீரையில கருத்து வேறுபாடு, கரண்டை காலிலே கருத்து வேறுபாடு, எது அகீதா என்பதிலே கருத்து வேறுபாடு, எது நாங்க செய்யணும் எது செய்யக்கூடாது என்பதிலே கருத்து வேறுபாடு, எதை நம்பணும் எதை நம்ப கூடாது என்பதிலே கருத்து வேறுபாடு சமுதாயத்திலே இருக்குது என்று சொன்னா மக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? இதுக்கு காரணம் மார்க்கம் என்று நினைக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மார்க்கம் ஒருபோதும் காரணம் கிடையாது. கருத்து வேறுபாடுக்கு சமுதாயத்தில் இந்த கருத்து வேறுபாடுகள் நிலவுவதற்கு மார்க்கம் காரணமா என்று கேட்டா மார்க்கம் காரணம் இல்ல. யாரு காரணம் தெரியுமா? நீங்களும் நாங்களும் தான். யாரு காரணம்? இந்த மார்க்கத்தை விளக்குவதாக சிலவங்க சொல்றாங்களே, அதை உபதேசம் செய்வதாக சிலர் சொல்றாங்களே, அவங்க காரணம். அடுத்தது யாரு காரணம்? இத கேட்கிறாங்களே, எந்த அடிப்படையுமே இல்லாம எந்த தெளிவுமே இல்லாம கண்மூடித்தனமாக எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டி கேட்கிறீங்களே, நீங்கள் காரணம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் காரணம் இல்ல. அல்லாஹ் தஆலா தெள்ளத் தெளிவாக எடுத்து சொல்லுகிறான். அந்த காரணங்களை பத்தி அல்லாஹ் பட்டியல் போடுகிறான். முதலாவதாக இந்த கருத்து வேறுபாடு இந்த சமுதாயத்திலே நிலவுவதற்கு அடிப்படையான காரணம் பொறாமை. சிந்தித்து பார்க்க முடியுமா? பொறாமை என்றது ஒரு காரணம் என்று நீங்க நினைச்சிருப்பீங்களா? கனவுல கூட கற்பனை செய்ய முடியுமா? ஆனா பொறாமை தான் காரணம். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். வமா தஃபர்ரகு இல்லா மின் பாதி மா ஜாஹுமுல் இல்மு. அவர்கள் பிரியவில்லை. எப்போது பிரியவில்லை? அவர்களிடம் தெளிவான ஞானம் கிடைத்த பிறகுதான் அவர்கள் பிரிந்தார்கள். அதற்கு முன்னால் அவர்கள் பிரியவில்லை. அதுக்கு முன்னால ஒழுங்கா தான் இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய மார்க்க சான்றுகள் கையில சேருது, கையில கிடைக்குது. கிடைக்கிற நேரத்தில் பிரிறாங்க. ஏன் பிரிறாங்க தெரியுமா? பகயம் பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட பொறாமையின் காரணமாக. இப்ப நாங்க தௌஹீதுடைய ஏகத்துவத்தை இந்த இலங்கை நாட்டிலே எத்தி வைப்பதற்கு முன்னால் மக்கள் எல்லாம் ஒத்துமையா இருந்தாங்களா இல்லையா? பிரிவு இருந்துச்சா? எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அந்த பிரிவுகளை அந்த இயக்க வேறுபாடுகளை எல்லாரும் என்ன செஞ்சாங்க? ஆதரிச்சு ஒத்துமையா பாத்தில இருந்தாங்க. சான்றுகளை முன்வைக்கிறோம். என்ன சான்று? அல்லாஹ்வுடைய குர்ஆனை பின்பற்றுங்க, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்க, இதுதான் சான்றுகள் என்று சான்றுகள் வைக்கிற நேரத்தில் உண்மையிலே நல்ல உள்ளம் கொண்டவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த சான்றுகளை பார்த்து இதுதான் சத்தியம், நாங்க எல்லாமே எங்களை மாற்றிக்கொள்வோம், தவறான கருத்துல ஒத்துமையா இருந்துட்டோம், சரியான கருத்துல இனிமே ஒத்துமைப்படுவோம் என்று உடனே மாறாம என்ன செய்தார்கள்? பொறாம வந்துருச்சு. நாங்க சொல்லாதத நேத்து பெஞ்ச மலையில் இன்றைக்கு முளைத்த காளான்கள் நீங்கள் சொல்வீர்களா? இவ்வளவு கிபாருல் உலமாக்கள் இருக்கிறோம், மதீனாவில் படித்தவர்கள் இருக்கிறோம், அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்தில் படித்தவர்கள் இருக்கிறோம், பாக்கியாத்து சாலியாத்திலே படித்தவர்கள் இருக்கிறோம். நாங்க சொல்லல, நீங்க சொல்லுவீங்களா? நீங்க சொன்னா ஏற்றுக்கொள்ளணுமா? நீங்க சொன்னா நாங்க சரிக்காடுவோமா? மாட்டோம். ஆனா குர்ஆனை அவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், ஹதீசுகளை அவர்களும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அவ பொறாம வருது. நாங்க சொல்லலையே இவ்வளவு காலம், அல்லது இவ்வளவு காலம் நாங்க சொல்லி வந்த ஒரு செய்திய, அந்த செய்திய மக்கள் மத்தியில தக்க வைக்கணுமே. இப்ப நீங்க சொல்ற சான்றின் அடிப்படையில் இந்த செய்திகளை நாங்க மக்களுக்கு சொல்ல வந்தோம்னா என்ன நடக்கும்? மக்கள் எங்களை எதிர்ப்பார்கள், எங்களுடைய கௌரவம் போய்விடும், எங்களுடைய மான மரியாதை போய்விடும். இதற்கு அஞ்சி கருத்து வேறுபாடு தவறு விளங்குது, அல்லாஹ் மட்டும்தான் அழைக்கணும் என்று விளங்குது, கபறுகளுக்கு போகக்கூடாது என்றது விளங்குது, அவுலியாக்களை அழைக்க கூடாது என்றது விளங்குது,
ஜியாரத்து செய்யக்கூடாது என்று விளங்குது. ஜியாரத்துனா என்ன? ஜியாரத்து கட்டிடங்களை கட்டி அதை வழிபடக்கூடாது என்று விளங்குது. ஆனா செய்ய மாட்டோம். ஏன் தெரியுமா? நாங்க சொல்லலையே, நீங்க தானே சொன்னீங்க. நாங்க பெரியாக்கள் வாய் திறக்கலையே. மதரசாக்கு போகாத நீங்க தானே சொல்றீங்க. அரபு படிக்காத நீங்க தானே சொல்றீங்க. அதனால ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது காரணம். இதனால் தான் அன்று யூத சமுதாயத்தவர்கள் தங்களுக்கு தெளிவான சான்றுகள் கிடைத்த பிறகும் பிளவுபட்டார்கள். இதே காரணம் அச்சு அசலாக இன்று முஸ்லிம் சமுதாயத்தில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவது காரணம் என்னன்னா, மாறுபட்ட சட்டங்கள் இருக்கும், அது சம்பந்தமா தெளிவு இல்லை, ஆய்வே இல்லை, எதையும் பார்க்கறது இல்ல. அப்படி ஏதாவது கண்டா உடனடியாக அடுத்து தீர்ப்பு சொல்றது. ஆய்வு பண்ணாம யாராவது தீர்ப்பு சொன்னீங்கன்னு வைங்க, தெளிவு இல்லாம தீர்ப்பு சொன்னீங்கன்னு வைங்க, அங்க கருத்து வேறுபாடு வரும். இப்ப உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நெருப்பு தீண்டியவற்றில் உலு செய்யுங்கள். இது முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். என்ன அர்த்தம்? நாங்க நெருப்பால டைரக்டா நெருப்பு கொடுத்து எதை நாங்க சமைக்கிறோமோ அதை சாப்பிட்டோம்னா நாங்க உலு செய்யணும். இப்ப நாங்க பாபிக்யூ போடுறோம். பாபிக்யூ போட்டா என்ன செய்யறோம்? சட்டி பானையை வச்சுதான் நெருப்ப கொடுக்கிறோமா? இல்ல, டைரக்டா நெருப்பு படுது. பட்டா என்ன செய்யணும்? அதை சாப்பிட்டா நாங்க உலு செய்யணும். முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். இது ஒருத்தர் பார்த்து இனிமேல் அரைச்சி டைரக்டா பாபிக்யூ போடுறோம் எல்லாம் என்ன செய்ய, உலு செஞ்சுதான் தொழணும், இப்படி பத்துவா கொடுத்தா, இந்த ஹதீஸை வச்சு கொடுத்தா சரி. ஆனா ஏனைய ஹதீஸ்களை பார்க்கணும். இன்னொரு ஹதீஸ் வருது திர்மிதியில, அபூதாவுதுல வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருப்பினால் நேரடியாக தீண்டப்பட்டு சமைக்கப்பட்ட இறைச்சிகளை சாப்பிட்டு இருக்கிறார்கள். இப்ப கருத்து வேறுபாடு வருதா? இப்ப தின்னேனுமா இல்லவா? பாபிக்யூ பண்ணா உலு செய்யணுமா செய்யக்கூடாதா? கருத்து வேறுபாடு வருது. இந்த சட்டங்களை எது சரி எது பிழை என்ற ஆய்வு இல்லைன்னு வைங்க, என்ன நடக்கும்? ஆளாளுக்கு கருத்து சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா இன்னொரு ஹதீஸ் வருது. எப்படி வருதுன்னா, நசாயில 2 விஷயங்கள் வந்திருக்குது. கூட உலு செய்யுங்க வந்திருக்குது, செய்ய தேவைன்னு வந்திருக்குது. இந்த 2ல ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி நடைமுறை உலு செய்யாமல் இருப்பதுதான். இப்ப என்ன வருது? அது சட்டம் மாறிக்குது. ஆரம்பத்தில் சொன்ன சட்டத்தை ரசூலா மாத்திக்கிறாங்க. அப்ப இந்த தெளிவு இல்லாட்டிலும் கருத்து வேறுபாடு சமுதாயத்தில் வரும். அதே மாதிரி பலவீனமான செய்திகளை நீங்கள் பின்பற்றினீர்கள் என்று வைங்க, பலவீனமான செய்திகளை பின்பற்றினால் அப்போதும் கருத்து வேறுபாடு வரும். இப்போ உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹல் பின் பைலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசாவை பள்ளியில தொலை வைக்கிறாங்க. சரியா? பள்ளியில தொலை வைச்சாங்கன்னு தெளிவாக முஸ்லிம்லே ஹதீஸ் வருகிறது. இதே மாதிரி இதற்கு நேரடி முரணாக வரக்கூடிய ஒரு செய்திதான், யார் பள்ளியில் மையத்திற்கு தொழுவிப்பாரோ அவருக்கு எந்த ஒன்றும் கிடையாது, பள்ளியில் அப்ப தொலை வைக்க கூடாதுன்னு வருது. இப்ப என்ன பண்றது? தொழுவிச்சாங்கன்னு ஒரு ஹதீஸ் வருது, தொலை வச்சா எந்த நன்மையும் கிடைக்காது, அது ஒன்றுக்கு உதவாது என்று ஹதீஸ் வருது. அது முஸ்லிம்ல வருது, திருமிதியில வருது. இப்ப எப்படி நாங்க சட்டம் எடுக்கிறது என்று பார்க்கிற நேரத்தில் இதுல மக்கள் உலமாக்கள் குழம்பி போய் ரெண்டுக்கும் சார்பா பத்துவா கொடுங்க. தொழுவிக்கிறவன் தொழுவிச்சுக்கோ, தொழுவிக்காதவன் தொழுவிக்காம இப்படி பத்துவா கொடுக்குறாங்க. தேடி பார்த்தா ரெண்டாவது சொன்னமே ஹதீஸ் திருமிதியில வருது, யாரு பள்ளியில தொழுவிச்சா ஒன்றும் இல்லைன்னு வருது, அது பலவீனமான செய்தி. இப்ப எது சட்டம்? பள்ளியில தொழுவிக்கலாம். விளங்குதா? இந்த 3 காரணமும் குர்ஆன் சுன்னாவுடைய தவறா அல்லது ஆய்வு செய்பவர்களுடைய அதை ஏற்று பின்பற்றுபவர்களுடைய தவறா? குர்ஆன் சுன்னாவின் தவறு கிடையாது. அடுத்தது கருத்து வேறுபாடு எப்படி வருதுன்னா, சஹாபாக்களுடைய கூற்றுகளை ஆதாரமாக பின்பற்றுவது. சஹாபி சொன்னா கேட்டுக்கொள்ளணும், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லாட்டியும் பரவாயில்ல, சஹாபியத்தில் சொல்றாரா கேட்டுதான் ஆகணும் என்ற கருத்தில் சமுதாயத்தில் பலரும் இருக்கிறார்கள். இன்று ஏகத்துவவாதிகள் மத்தியிலே சஹாபாக்களுடைய கருத்துக்களை ஏற்று நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கருத்தை சொல்லக்கூடியவர்களை நாங்கள் பார்க்கிறோம். இதுக்கு எப்படி சாவுமணி வருதுன்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள்ல நிறைய ஆதாரங்கள் கிடைக்குது. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்றாங்க? தலாக் விஷயம் இருக்குது, தலாக்கு. அவர் யாராவது தலாக் தலாக் தலாக்ண்டா ஒரு தலாக் ஆக்கிடுவேன் என்று கட்டளை போடுறாங்க. ஆனா ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா, கானத் தலாக்கு அலா அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபீ பக்ரின் வ சனத்தைனி மின் ஹிலாபத்தி உமர் தலாக்கு ஸலாஸ். தலாக் என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 2 ஆட்சியில் 2 வருட காலங்களிலும் ஒரு தலாக்கா தான் இருந்துச்சு. அது அவங்க தலாக் தலாக் என்று எத்தனை தடவை சொன்னாலும் அது ஒரு தலாக்காக தான் கருதப்படும்.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கறாங்க, அல்லாஹ் அவசரத்தை மென்மையை கடைபிடிக்க வேண்டிய விஷயத்துல மக்கள் அவசரப்படுறாங்கன்னு சொல்லி, இனிமேல் யாராவது ஒரே நேரத்துல தலாக் தலாக் தலாக்ண்டா அது முழுசா தலாக்கா மாத்திருவேன், முத்தலாக்கா எடுத்துருவேன் அப்படி என்று சொல்லி வார்னிங் பண்ணிட்டு ஏலாம அதை சட்டமாக்குறாங்க. இப்ப கருத்து வேறுபாடு. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்த சட்டத்தின் அடிப்படையில் தலாக் 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 என்று 1000 தடவை ஒருத்தர் சொன்னாலும் அது ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லக்கூடிய தலாக் என்ற அடிப்படையில் ஒரு தலாக்காக எடுப்பதா, அல்லது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூற்றின் அடிப்படையில் அவன் 3 தடவை தலாக் சொன்னாலே முத்தலாக்கு முடிந்து விட்டது என்று ஒரே அடியாக அந்த திருமண உறவை அறுத்து விடுவதா? கருத்து வேறுபாடு வருதா இல்லையா? ஒரு சாரார் சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் உள்ள சட்டத்தை எடுப்போம், இன்னொரு சாரார் சொல்றாங்க அவங்க அஸரத்துல் முபஸ்ஸராவில் உள்ளவர்கள், சொர்க்கத்திற்கு நன்மாராயணம் பெற்றவர்கள், அவர்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்வோம். இப்ப கருத்து வேறுபாடு வருது. இப்ப இதுக்கு எது தீர்வு என்று கேட்டா, நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சட்டத்தை தான் அமுல்படுத்த வேண்டும், வஹியை தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும், இறை செய்தியை மாத்திரம்தான் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செயல்பாடுக்கும் மார்க்கத்திலே எந்த வலுவும் கிடையாது. அல்லாஹ் சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் மாத்திரம்தான் மார்க்க ஆதாரமாகும் என்பதை நாங்க சொல்லி நீங்க விளங்க வேண்டியதில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் சொல்றாரு, அதை நீங்க விளங்கிட்டீங்கன்னு சொன்னா சஹாபாக்களுடைய கூற்றுகளை பின்பற்றக்கூடாது என்ற கருத்தை நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகன் என்ன சொல்றாரு, அவருக்கு ஒரு சாம் நாட்டை சேர்ந்த ஒரு மனிதர் தமத்தா என்ற ஹஜ் முறையை பற்றி அவரிடம் கேட்கிறாங்க. கேட்கிற நேரத்தில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க அது கூடும், ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்க, நீங்க தமத்தா என்ற முறையில ஹஜ் செய்யலாம் என்று சொல்றாங்க. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, இன்ன அபாக்க கது நஹான்ஹா, உங்களோட வாப்பா அதை தடை செஞ்சிட்டாரு, தமத்து முறையில ஹஜ் செய்யக்கூடாதுன்னு உங்க வாப்பா தடை செஞ்சிட்டாரு, ஜனாதிபதி உங்களோட வாப்பா தடை செஞ்சிட்டாரு அப்படி என்று சொல்ற நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் இப்னு உமர் அவர்கள் கேட்கிறார்கள், அம்ர அபி நத்தபிஉ அம் அம்ர ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரே கேள்வி, ஒரே பதிலை எதிர்பார்த்த கேள்வி என்னது, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் செயலை காரியத்தை நீங்கள் பின்பற்றுவீர்களா அல்லது என்னுடைய தந்தையின் காரியத்தை பின்பற்றுவீர்களா? அந்த மனிதர் சொல்றாரு, பல் அம்ர ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த கட்டளையை தான் நான் பின்பற்றுவேன். சொன்ன உடனே அவர் சொல்றாரு, கால லக்கது சனாஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமத்தா முறையில் ஹஜ் செய்திருக்கிறார்கள். அவ்வளவுதான், வேற பேசாதே. ரசூலுல்லாஹ் செஞ்சிட்டாங்கன்னு வந்த பிறகு என்ன வாப்பாவை சொல்லி நீ மார்க்கத்தை மாத்துவியா? என்ன வாப்பாவை ஆதாரம் காட்டி மார்க்கத்தை வளைப்பியா? ரசூலுல்லாஹ் செஞ்சிட்டாங்க, அதுதான் நான் செய்து தீருவேன். தெளிவா விளங்குதா? சஹாபாக்களுடைய கூற்றுக்கு மார்க்கத்தில் வலுவில்லை என்பதை சஹாபாக்களே பறைசாட்டி இருக்கிறார்களா இல்லையா? தெளிவாக விளங்குகிறது. அடுத்த கருத்து வேறுபாடு எதுல வருதுன்னா, குர்ஆனுக்கு முரண்பட்டாலும் ஒரு செய்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சமுதாயத்தில் இருப்பவர்கள் நம்புகிறார்கள். குர்ஆனுக்கு முரண்பட்டாலும் அந்த செய்தியை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் அப்படி நினைக்கிறாங்க. இது தவறு. ஏன் தவறு தெரியுமா? முதல்ல நீங்க பாருங்க, அறிவிப்பு ஒரு ஹதீஸை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அதிலே 2 அம்சங்களை நாங்கள் கவனிக்க வேண்டும். யாரெல்லாம் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்களோ அந்த அறிவிப்பாளர் வரிசையை நாங்கள் கவனிக்க வேண்டும், அந்த ஹதீஸுடைய கருத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும். இந்த 2ல முதலில் எதை கவனிக்க வேண்டும் தெரியுமா? பல பேரும் சொல்வீர்கள் அறிவிப்பாளர் வரிசையை கவனிக்க வேண்டும் என்று. இல்லை, முதலில் செய்தியை தான் கவனிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? செய்தியை பார்க்கணும். முதல்ல வரக்கூடிய செய்தி குர்ஆனுக்கு முரண்பட்டு இல்லாமல் இருந்தால்தான் அந்த செய்தி குர்ஆனுக்கு முரண்படல, இந்த செய்தி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்வோம். குர்ஆனுக்கு முரண்படல. குர்ஆனுக்கு முரண்பட்டா ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு யாராவது சொன்னாலும் சரி, சொல்லல என்று சொன்னாலும் சரி, அல்லாஹ் என்ன சொல்றான்? முரண்படாதென்றான், வஹீல முரண் வராதென்றான். அதனால் அவர்களுடைய பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதே தவிர இந்த செய்தி ஆதாரபூர்வமானதே இல்லை என்ற முதல் முடிவுக்கு கருத்தை அடிப்படையாக கொண்டுதான் அறிவிப்பாளர்களே தேட வேண்டுமே தவிர, எங்க ஆக்க என்ன நினைச்சிட்டாங்க, அறிவிப்பாளர்கள் சரியா வந்தா யார் விட்டு அடிச்சாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தவறான ஒரு வாதம். இதற்கு எங்க சான்று கிடைக்குதுன்னு சொன்னா, தெளிவான ஒரு வசனம், தெளிவான ஒரு செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பிறகு சஹாபாக்களுடைய காலத்திலே
இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்தி? அவங்க சொல்றாங்க, இன்னல் மையித லயுஅஸ்ஸபு பிபுகாய் அஹ்லிஹி. ஒரு மையத்து, அந்த மையத்துடைய குடும்பத்தார்கள் அழுகின்ற அழுகையின் காரணமாக வேதனை செய்யப்படுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு யாராவது மையத்து வீட்டுல இருந்து அழுந்தா அடிப்பாங்க போயிட்டு. அவங்க கேம கேட்டுருவாங்க. குர்ஆன் சுன்னாக்கு மாற்றம் என்று அவங்க விளங்கின மார்க்கத்துக்கு மாற்றமா ஏதாவது இருந்தா உடனே கண்டிச்சு கேட்டுருவாங்க. யார் என்றாலும் அடிச்சிருவாங்க. இப்ப இவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் மையத்துக்கு அளவான அடிக்கிறாங்களே, நீங்க அழுந்தா மையத்து அதிகமா வேதனை செய்யப்படும் என்று இருக்குது, ஏன் இந்த காரியத்தை பண்றீங்க அப்படின்னு கேட்டு கண்டிக்கிறாங்க. இப்னு உமரும் இந்த கருத்தை என்ன செய்யறாரு ரலியல்லாஹு அன்ஹு, அந்த கருத்தை சொல்றாங்க. இந்த செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அந்த காதுல கேக்குது. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, லா வல்லாஹி மா காலஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் மீது ஆணையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லல. யாரு சொல்றா? நம்பகமான ரெண்டு அறிவிப்பாளர்கள். யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும். அந்த ரெண்டு அறிவிப்பாளர்களுடைய செய்திய இன்னொரு நம்பகமான அறிவிப்பாளர் மறுக்கிறாங்க. இல்ல, ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லல. சொல்லிட்டு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கடா, இன்னஹு லயுஅஸ்ஸபு பிஹதீஅத்திஹி வ ஸம்பிஹி. அந்த மையத்து தன்னுடைய சிறு பாவங்கள் காரணமாக பெரிய பாவங்கள் காரணமாக தண்டிக்கப்படுகிறது. வைன்ன அஹ்லஹு லயபுகூன அலையில் ஆன. அவங்களோட குடும்பத்தாரோ இப்போது அழுது கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி இருக்குதுன்னு சொன்னா, வேதனை செய்யப்படுறத பார்த்து குடும்பத்தாக்கள் அழுகிற மாதிரி இருக்குது. இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே தவிர ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லவில்லை. சொல்லிட்டு ரெண்டு குர்ஆன் வசனங்களை அவர்கள் ஆதாரமாக முன்வைக்கிறார்கள். வைன்னல்லாஹ லவ் அல்ஹக வஅபகா. அல்லாஹ் தான் அழ வைக்கிறான், அல்லாஹ் தான் சிரிக்க வைக்கிறான். அப்பே அழுற காரணமாக இன்னொருத்தர் தண்டிக்கப்படணும். அல்லாஹ் தானே அழ வைக்கிறான். அதே மாதிரி வலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உக்ரா. ஒருவர் சுமையை இன்னொருவர் சுமக்க முடியாது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறானே. அப்ப வெளியில உள்ள ஆக்கள் அழுற காரணத்தினால கபர்ல உள்ளவர் வேதனை செய்யப்படுதுண்டா, சம்பந்தம் இல்லாம தண்டனைகளை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. இந்த ரெண்டு வசனம் அவர்களுக்கு போதுமில்லையான்னு கேட்டு சொல்றாங்க, இன்னக்கும் லத்துஹத்திஸ் சுன்னி அன் ஐரி காதிபீன வலா முகதிபீன். நீங்க எனக்கு ஒரு செய்தி அறிவிக்கிறீங்க, அந்த செய்தியை சொன்னவர்கள் பொய்யர்கள் அல்ல, பொய்யாக்கப்பட்டவர்களும் அல்ல. வலாக்கின்ன சமாயுக்தி. ஆனா சில வேளை காதுகள் தவறு செய்யும். போச்சா கதை? அப்படி ஆப்பு வைக்கிறாங்களா? நாங்க புதுசா சொன்ன கருத்து கிடையாது. அன்றைய சஹாபாக்களுடைய காலத்திலிருந்து குர்ஆனுக்கு முரண்பட்டாலே அது ஒரு செய்தியே இல்ல. அறிவிப்பாளர்களை பார்க்கவே மாட்டாங்க. முதலாவது குர்ஆனுக்கு ஒத்து போற கருத்தாண்டு தான் பார்ப்பாங்க. அது குர்ஆனுக்கு ஒத்து போகும் என்றா, இரண்டாவதா குர்ஆனுக்கு ஒத்து போற கருத்து தான், ஆனா வஹீயின் அடிப்படையில் வந்த கருத்தா அல்லது வேறு யாராவது சொன்னதா என்பதை சோதித்து பார்ப்பதற்காக அறிவிப்பாளர்களை தேடுவார்கள். இதுகள் கருத்து வேறுபாடுக்கு காரணமாக அமைகின்ற விஷயங்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த கருத்து வேறுபாடை சமுதாயத்தில் தக்க வைப்பதற்காக இந்த முஸ்லிம் சமுதாயத்திலே உள்ள அறிஞர்கள், உலமாக்கள், மார்க்கத்தை விளங்கியவர்கள் பலவிதமான வாதங்களை முன்வைப்பார்கள். அந்த வாதங்களுக்கு பதில்கள் என்னவென்பதையும் அந்த கருத்து வேறுபாடை சமுதாயத்திலே இல்லாமலாக்கி ஒரே கருத்துக்கு வருவதற்கு இஸ்லாம் கூறக்கூடிய வழிகள் என்னவென்பதையும் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் பார்ப்போம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாங்கள் இன்று துல்ஹஜ் மாசம் 9ஆம் திகதி அரஃபாவுடைய தினத்திலே இருக்கிறோம். இந்த அரஃபா தினம் சம்பந்தமாக இஸ்லாமிய சமுதாயத்திலே பலவிதமான அறியாமைகளை நாங்கள் பார்க்கிறோம். அரஃபா என்று சொன்னாலே சவுதியிலே மக்காவிலே அரஃபா மைதானத்திலே ஹாஜிகள் ஒன்று கூடக்கூடிய நாள்தான் என்று சமுதாயத்திலே உள்ள பலரும் விளங்கி வைத்திருக்கிறார்கள். அது தவறான ஒரு கருத்து. எப்படி தவறுன்னு சொன்னா, உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வதாக இருந்தா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டில் 8ஆம் ஆண்டில் என்ன செய்யறாங்க, அந்த மக்காவை வந்து கைப்பற்றிக் கொள்றாங்க. மக்கா வெற்றி கிடைக்குது. மக்கா வெற்றி கிடைச்சன்னா என்ன அர்த்தம், மதீனாவில் ஆட்சி செய்து கொண்டிருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஆளுநர் மக்காவில் இருப்பார்கள். அதான அர்த்தம். வெற்றி கொள்ளப்பட்ட ஒரு ஆளுநரை போயிட்டு வச்சிருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்நாளிலே கடைசி தருணத்தில் தான் ஹஜ் செய்தார்கள். ஹிஜ்ரி 10 என்று வைங்களே, ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு தான் அவர்கள் ஹஜ் செய்தார்கள் என்று வைத்துக் கொண்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் குறைந்தபட்சம் 2 வருடங்களாவது அரஃபாவிலே ஹாஜிகள் ஒன்று கூடக்கூடிய நாள் எதுவென்பதை தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வதற்கு 100% வாய்ப்பு இருந்தது. ஆளுநர் இருக்கிறாங்க, முதல் சரி சொல்லலாம், மக்கத்து காபிர்கள் அனுப்ப மாட்டாங்க, அனுமதிக்க மாட்டாங்க. இது மக்கா வெற்றிக்கு பிறகு தன்னுடைய ஆளுநரை வச்சு அங்க ஒரு தனக்கு இன்சார்ஜா ஒருத்தர் இருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாவுக்கு தெல்ல தெளிவாக ஆஜிகள் அரஃபாவில் ஒன்று கூடக்கூடிய நாள் எது என்பதை கண்டறிவதற்கு 100% வாய்ப்பு இருந்தது. மக்காவுக்கும் மதீனாவுக்கும் 300 மைல்கள், அதாவது கிட்டத்தட்ட 460 கிலோமீட்டர்கள் தொலைவு தூரம் இருக்கின்ற நேரத்திலே முதலாவது ஹஜ் பெருநாள் துல்ஹஜ் மாசம் 10ஆம் தேதியில் வருகின்ற நேரத்திலே ஹஜ் பெருநாள் அரஃபா தினம் துல்ஹஜ் மாசம் 9ஆம் தேதி வருகின்ற நேரத்திலே மதீனாவிலே முதல் பிறை கண்ட நாளே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு குதிரையில ஒருத்தர் அனுப்பி அவங்க வந்து எப்ப அரஃபால ஒன்று கூடுறாங்க என்ற செய்தியை நீங்க அறிஞ்சிட்டு வாங்க என்று ஆள் அனுப்பி இருக்கலாம். ஏதாவது முயற்சி செஞ்சாங்களான்னு கேட்டா செய்யவே இல்லை. எந்த ஒரு முயற்சியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யவில்லை என்பது முதலாவது விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு சக்தி இருக்கின்ற நிலையில், தனக்கு ஆளுமை இருக்கின்ற நிலையில் ஒரு காரியத்தை செய்யாமல் இருப்பார்கள் என்றால் மார்க்கத்திலே அதற்கு எந்த வலுவும், அதை செய்வதற்கு எந்த ஆர்வமும் இல்லை என்று அர்த்தம். ஆர்வம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப ரசூலுல்லாவுடைய நடைமுறை எதுவாக இருந்ததோ அதே நடைமுறையை தான் 21ஆம் நூற்றாண்டில் வாழக்கூடிய இந்த முஸ்லிம் சமுதாயமும் கடைபிடிக்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் காலத்திற்கு காலம் தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டதே என்று இபாதத்துகள் மாறாது என்பதை அனைவரும் நாங்கள் ஒப்புக்கொண்டுள்ள ஒரு விதி. இரண்டாவது காரியம் என்னன்னா, இப்ப பிறை விஷயத்துல 3 கருத்து வந்துருச்சு. என்ன 3 கருத்து? ஒவ்வொருத்தரும் தத்தமது பகுதியில அல்லது அவங்களோட பகுதி ஒரு நாடா இருந்த ஒரு நாட்டில் பாருங்க, அல்லது சர்வதேச பிறை இங்கேயாவது யாராவது பிற கண்டாங்கண்டா அந்த தகவலை வச்சு நீங்க வந்து நோன்பு பெருநாளை ஹஜ் பெருநாளை தீர்மானிச்சுக்கோங்க. அல்லது 3வது கருத்து என்னது? சவுதி பிறை வருதா இல்லையா? நாங்கள் அடித்து சொல்லுகிறோம், இலங்கையில் தத்தமது பிறைகள் பகுதியில் பிறை பார்க்க வேண்டும் என்பவர்கள் இருக்கிறார்கள். சர்வதேச பிறைக்காரர்கள் சர்வதேசத்திலே பிறை கண்டால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் யாரும் இல்லை. அவ்வாறு யாராவது சொல்வாங்களா இருந்தா அவங்க பொய் சொல்றாங்க. அதுக்கு காரணம் இந்த அரஃபாவுடைய நோன்பு விஷயத்திலே அவர்கள் கடைபிடிக்கும் வழிமுறை. எப்படி சொல்றோம் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சவுதி அரசாங்கம் சொல்றாங்க, நாங்க சவுதி நாட்டை தவிர வேறு எந்த ஒரு நாட்டிடையும் பிறை தகவலை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தெளிவா டிக்ளேர் பண்ணி இருக்கிறாங்க. இப்ப ஒரு வாதத்திற்கு நோன்பு பெருநாள்ல அல்லது ரமலான தீர்மானிக்கிற நேரத்தில் உலகத்தில் எங்கெந்த தகவல் கிடைத்தாலும் நாங்கள் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் ஹஜ்ஜி பெருநாள் என்ன சொல்றாங்க? ஆஜிகள் அரஃபால எத்தனை மணிக்கு தங்குறாங்களோ அந்த நேரத்தில் தானே நாங்கள் நோம்பு பிடிக்கணும், அந்த நாள்ல தானே நோம்பு பிடிக்கணும். அப்ப என்ன சொல்ல வர்றாங்க? மறைமுகமா சவுதி அரசாங்கம் எப்ப துல்ஹஜ் மாசம் 9ஆம் பிறை என்று அறிவிக்கிறதோ அந்த 9ஆம் பிறை நாள் தான் நாங்கள் அரஃபா நோம்பு நோக்க வேண்டும். இதுதான் உண்மையா இல்லையா? இன்னொரு வாதத்திற்காக சவுதி அரசாங்கத்திற்கு முன்னால் யாராவது ஒரு நாடு பிறை கண்டாங்கன்னு வைங்க, சர்வதேச பிறை என்ற கருத்தின் அடிப்படையில் என்ன செய்ய வேண்டும்? இலங்கையில் உள்ள மக்கள், ஏனைய நாடுகளில் உள்ள மக்கள் அவர்களுடைய துல்ஹிஜ்ஜா மாசத்தை ஆரம்பிக்க வேண்டும். இப்ப சவுதிக்கு முன்னால் ஒரு நாடு, ஆப்கானிஸ்தானோ ஏதோ ஒரு நாடு, உஸ்பெகிஸ்தானோ ஏதோ ஒரு நாடு பிறை கண்டதாக தகவல் அறிவிக்கிறாங்கன்னு வைங்க. சவுதியில அரஃபா தினத்துல ஹாஜிகள் ஒன்று கூடி இருக்கிற நேரத்தில்
சவுதிக்கு முன்னால் பிறை கண்டவர்களுடைய அந்த தகவலின் அடிப்படையில் அது பிறை எத்தனை? 10வது பிறை. ஏன்னா அவங்க முந்தின நாள் கண்டுட்டாங்களே, இவங்க 9ல் இருக்கிறாங்கன்னா அவங்க 10ல் இருக்கிறாங்க. இப்ப சவுதிக்கு முன்னால் பிறை கண்ட நாடு 10வது தினம் என்று சொல்லி பெருநாள் கொண்டாடுறதா, அல்லது சவுதிக்கு முன்னால் பிறை கண்ட அடிப்படையில் உலக மக்கள் எல்லாமே துல்ஹஜ் மாசத்தை கணிக்க ஆரம்பிச்சாங்களே அவங்க 10வது நாள் என்று பெருநாளை கொண்டாடுறதா, சவுதியில அரபாவுல மக்கள் 9வது பிறையில தங்கி இருக்கிறாங்க என்று அரபா நோன்பை நோற்றுக் கொள்வதா? இதுக்கு என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா? அப்படி இதுவரை காட்டில் நடக்கல. நடந்தா என்ன பண்ணுவீங்க? திருப்பி வருவீங்களா? சவுதி பிறை என்றது ஒத்துக்கொள்வீங்களா? இதை தான் நாங்கள் ஆரம்பத்திலே சொல்கிறோம். சர்வதேச பிறை என்று சொல்வது தவறான ஒரு கருத்து. அந்த அடிப்படையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையிலும் நமக்கு பார்க்க முடியவில்லை. அதே நேரத்திலே அரபா தினத்திலே நோன்பு நோட்பதற்கு என்று சொன்னா ஒவ்வொருவரும் அவங்களோட பகுதியில பிறை காண்ற அடிப்படையில துல்ஹஜ் மாசம் 9ஆம் தேதி அவர்கள் அரபா நோன்பை நோக்க வேண்டும் என்பதுதான் மிக மிக சரியான கருத்து. அந்த அடிப்படையில் நாங்கள் இன்றைய தினம் அரபா நோன்பு நோற்று வச்சிருக்கிறோம். இரண்டாவது தகவல், இந்த நாசா இன்ஸ்டிடியூட் என்று சொல்லி ஒரு SMS பரவுது. என்ன பரவுதுன்னா, இந்த கியாமத்து நாள் டிசம்பர் 31ஆம் தேதி வருது அப்படின்னு சொல்லி ஒரு SMS பரப்புறாங்க. எங்கட ஆக்கள் என்ன பண்றாங்கன்னா, யூடியூப்ல உள்ள லிங்கையும் கொடுத்து தௌபாவுடைய வாசல் எல்லாம் அடைக்கப்பட போகுது, எல்லாம் தௌபா செஞ்சுக்கோ என்று தௌபா இவன் ஒத்துக்கொண்டது இவங்களே SMS பரப்புறாங்க. இது சுத்த முட்டாள்தனம். ஏன் முட்டாள்தனம் தெரியுமா? திருக்குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஆ. அந்த நாளுடைய அந்த நேரத்துடைய அறிவு அல்லாஹ்விடம் மாத்திரம்தான் இருக்கிறது. நாசாவுக்கு கிடையாது, நபிமார்களுக்கு கிடையாது, ஜின்களுக்கு கிடையாது. இப்படி அல்லாஹ் தெளிவா சொல்றான். இவன் 31ஆம் தேதி என்று அவன் சொல்ற கருத்தை இவன் ஆதரிச்சு சொல்வது அல்லாஹ்வுக்கு மட்டுமில்ல எங்களுக்கும் தெரியும் என்று அதிக பிரசங்கித்தனமா பேசுறதாகிரும். இது மாபெரும் முட்டாள்தனம். இரண்டாவது, கியாமத்து நாள்ல ஒரு நாள் கியாமத்து நாள் வர இருக்குது. அந்த நாள் எப்ப வரும் எங்களுக்கு தெரியாது, எப்பவும் வரலாம் என்ற ஆயத்தத்தோட நாங்க இருக்கணும். அது மாற்று கருத்து இல்ல. எப்பயோ வரப்போகுது, நீ ஓண்ட பாட்டுக்கு இருந்து கொண்டு நாங்க சொல்லல, எப்பயும் வரலாம். அதுக்கு நீங்க ஆயத்தமா இருங்க, திகதி குறிப்பிட முடியாது. அடுத்தது, தௌஹீத் ஜமாத்தால யூடியூப புறக்கணிங்க பரவலாக நாங்க என்ன செய்யறோம்? பகிஷ்கரிப்பு செஞ்சு வரோம். இதை முடக்கணுமா இல்லையா? முடக்கிறதுக்கு லிங்க் கொடுக்கறான் பாரு. நாசா சொல்லிக்கிறது யூடியூப்ல இருக்குது. உடனே என்ன செய்வோம்? போயிட்டு என்னதான் சொல்லிக்கிறாண்டு சும்மா யாராவது இதை பார்க்காதுன்னு சொன்னா அதை பார்க்க தோணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு செய்தியை சொன்ன உடனே மனசு வந்து அதை பார்க்க காட்டும் ஆறுதல் அடையாது. அப்படி மக்களை திரும்பவும் முஸ்லிம்களை யூடியூபை நோக்கி வர வைப்பதற்காக மேற்கத்திய உலகம் செய்யக்கூடிய ஒரு சதி திட்டம். இதிலே இந்த சூழ்ச்சியிலே முஸ்லிம்கள் மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்ற அந்த தகவலையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கேட்ட விஷயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக.